ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எஸ்ஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமார் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ நம்மளோட காடஸ் லக்ஷ்மி நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பிலீவ் யுவர் செல்ஃப். நம்புங்க ஃபர்ஸ்ட். என்னால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், நான் இவ்வளோ ஒரு ஸ்டேட்டஸில் நான் போய் வாழ முடியும், என்னால் எல்லாமே வந்து சாதிக்க முடியும், பணம் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுங்க. ஒரு ஒரு தப்பான ஒரு டாக் வந்து இருக்க வேணாம், நெகட்டிவ் டாக் வந்து அந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வந்து மணியோட ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கட்டும். எமோஷனல் கனெக்ஷன்ஸ்னா இந்த பணம் வந்து நீங்கள் வரப்போகுது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாப்பினஸோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எமோஷன்ஸோட அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் நீங்க வந்து மணியோட நீங்க வச்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களை நோக்கி அந்த பணம் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிராட்டிடியூட். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். கிராட்டிடியூட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரீங்களோ, நாட் ஒன்லி மணி, எல்லாத்துக்கும் கிராட்டிடியூட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நீங்க என்ன விஷயம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஜாயோட உங்ககிட்ட வரக்கூடிய பணத்தை வாங்கிக்க பாருங்க. பணம் என்னதான் கையில வந்தாலும் ஆனாலும் ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு டைம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க வந்து இருக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ.